அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 4:10. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்போ கர்த்தர் காயினு கொடுத்த எல்லா வாய்ப்பும் அவன் தள்ளிட்டான். என்ன, உன் முகநாடி வேறுபட்டது என்ன, ஏன் அப்படி எரிச்சல் படுகிறான்னு கேட்டாரா? அப்பவே உணர்ந்திருக்கணும். அதையும் தள்ளிட்டான். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, இல்லை என்றால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். பாவம் வாசப்படி படுத்தின்னு சொன்னது 2வது எச்சரிப்பின் சத்தம். அதையும் தள்ளிட்டாங்க. 3வது, ஆபேல் எங்கன்னு ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வி கேட்கிறார். அதையும் தள்ளிட்டான். இப்போதான் நேரடியாக கத்த செயல்படுறாருங்க. இதுவெல்லாம் உணர்த்தி பார்த்தாருங்க. அவன் உணர்வடையவில்லை. இப்போ நேரடியாக பேசுறாரு. நீ ஆபேலை என்ன செய்தாய்? ஆண்டவர் பல வாய்ப்புகளை கொடுத்தும் வாய்ப்புகளை நாம் புறம்பே தள்ளும் பொழுது நேரடியாக டீல் பண்ணுவாருங்க. அது நமக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆகானுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாருங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. கோத்திரம் கோத்திரமா வரட்டும், வம்சம் வம்சம் வரட்டும், குடும்பம் குடும்பம் வரட்டும், பேர் பேராக வரட்டும், இத்தனையும் ஆகானுக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு. எல்லாவற்றையும் தள்ளிட்டான். கண்டுபிடிக்கப்பட்டான். அவனையும் அவனுக்கு உண்டான குடும்பம் உண்டான எல்லாவற்றையும் அவர் கல்லெறிந்து கொன்று கற்குவிலாக்கினார். ஏன் சார்? பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டோம், அறிக்கை விட்டு இறக்க பெறுவார். பாத்தீங்களா? ஆகவே தான் இப்போ நேரடியா டீல் பண்றார். நீ என்ன செய்தாய்? இனி காயின் தப்பிக்கவே முடியாத நிலைமைக்கு வந்துட்டான். தன் பாவத்தை மறைச்சிட்டே நினைச்சாங்க, ஆனால் அது தப்பாயிருச்சுப்பா. இனி தப்பிக்க முடியாத நிலைமைக்கு நியாயாதிபதிக்கு முன்பாக காயின் நிற்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் தொடர்ந்து பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. பாவத்தை சமரசம் பண்றாங்க. கர்த்தர் கண்டுக்க மாட்டான்னு நினைக்கிறாங்க. என்று தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தங்க இது. ஆண்டவர் சொல்ற வார்த்தை நான் சொல்கிறேன். இந்த காயினுக்கு இத்தனை வாய்ப்பு கொடுக்கிறாருன்னா அவன் மனம் திரும்புவதற்கு வாசலை திறந்து கடைசி வரை காத்திருந்தார். மனம் திரும்புகிறவர்களுக்கு தேவன் கதவை திறந்து காத்திருக்கிறார். இது கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கும் இன்றைக்கு கதவை திறந்திருக்கிறார். இன்றைய இரட்சணினால், இன்றைய அனுக்கிரக காலம் என்று உணர்ந்து மனம் திரும்ப தேவன் அழைக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாவத்துக்காக மன்றாடினால், இயேசுவே ஒரு ரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணும் என்று சொல்லி கெஞ்சினால், இப்பொழுதே உங்களை கழுவி சுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.